பெண்கள் பாதிக்கப்படுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மேரேஜ் லைஃப். ஒன்ஸ் அவங்க வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். ஒரு தாய்மை அடையும் போது பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புல நிறையவே மாற்றங்கள் ஏற்படுது. அப்போது அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சத்துக்கள் எல்லாமே அந்த குழந்தை உருவாகிற இடத்துக்கு சப்ளை ஆக ஆரம்பிக்குது. நார்மலாக அந்த காலத்துலலாம் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டாங்க, தாயும் சேயும் 2 பேருமே ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம லைஃப் இப்படி ஆயின்னு இருக்கு. இந்த சமயத்தில் ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டேஜில் போய் கிராஸ் ஆகும்போது அவங்களோட உடம்புல இருக்க மொத்த நியூட்ரிஷனும் லூஸான ஒரு ஃபீல் கிடைக்குது. அது மட்டுமே இல்லை, அதுக்கப்புறமா நடக்கிற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க்கு, இப்போ அகெயின் ஃபேமிலி, குழந்தை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அவங்களோட உணவு முறையை அவங்களால சரியாக பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலைக்குள்ளே அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அதோட விளைவு அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே அடிஷ்னல் காரணங்களாக போய் அவங்களோட ஒபிசிட்டி கண்டினியூஸாகவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது.